ஸ்ரீ குருப்யோ நமஹ. நமஸ்காரம். காஷ்மீர சைவத்தின் காலசக்தியான ஸ்ரீ பராசக்தியின் மேலாண்மையை அல்லது வல்லமையை வலியுறுத்தும் சுத்த சாக்தேயம் எனும் கிரம சித்தாந்தத்தில் இருந்து திரிபுரா கிரமம் அல்லது ஸ்ரீகிரமம் எனும் மற்றொரு பிரிவும் உருவானது என்று இதற்கு முன்பகுதியில் கூறி முடித்திருந்தோம். அது பற்றிய விவரங்களை இந்த பகுதியில் பார்ப்போம். காஷ்மீர தேசத்தில் கிரம சித்தாந்தத்தை ஸ்தாபனம் செய்த மகா யோக சித்தர்களான ஆச்சாரியர்கள் விருந்த சக்கரம், சம்வித் சக்கரோதயம் முதலான கோட்பாடுகளின் வாயிலாக பிரபஞ்ச ஞானத்திலிருந்து பராஜ்ஞானமான முக்தி நிலையை எட்டுவதற்கு கடைப்பிடிக்க வேண்டிய சிறந்த தாந்திரிக யோக சாதனை முறைகளையும் விளக்கி உபதேசித்திருந்தனர். ஆனால் இத்தகைய கடினமான பயிற்சிகள் அனைத்து உலக போகங்களையும் துறக்க தயாராக இருக்கும் தீவிர சாதகர்களுக்கு மட்டுமே ஏற்புடையதாக விளங்கின. ஆகையினால் சாமானியர்களான ஜனங்களும் முக்கியமாக இல்வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கும் கிரகஸ்தர்களும் உபாசனையை கைக்கொள்ள ஏற்ற விதத்தில் சௌமிய தேவதையாக திரிபுரா எனும் பாவத்தில் பரஜித் ஸ்வரூபிணியான ஸ்ரீ பராசக்தியின் ஒரு வழிபாட்டு முறையாக தத்துவஞான ரீதியாக இன்னும் சற்று எளிமையான விதத்தில் இந்த திரிபுரா கிரமம் அல்லது ஸ்ரீ கிரமம் எனும் ஒரு பிரிவும் கிரம சித்தாந்தத்தின் கூடவே உடலெடுத்தது. இந்த பத்ததி திரிபுரா குலம் அல்லது ஸ்ரீ குலம் என்றும் சில தந்திரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சாதனையின் வாயிலாக போகம் மோக்ஷம் எனும் இரண்டையும் நுகருவதற்கான வாய்ப்பு முறைகளை போதித்தல் என்பதே இந்த மார்க்கத்தின் தனிச்சிறப்பு எனலாம். ஏததேவகி அஸ்ய தர்சனாந்தரேபியோ வைசிஷ்டியம் யத் போக மோக்ஷ த்விதயானுபூதி சாமரஸ்யம் நாம என்று ஸ்ரீ மகேஸ்வரானந்தர் தமது மகார்த்த மஞ்சரியில் கூறுகிறார். அதாவது பரமபதத்தை எட்டும் ஒரே நாட்டத்துடன் லௌகிகத்தை முழுமையாக விலக்கி துறவரம் பூண்டு ஆன்மீக சாதனையில் முழுகுவது என்பது அல்ல, மாறாக ஸ்ரீ பரமேஸ்வரரின் லீலையான இந்த ஜகத்தின் வாழ்வில் உலக வாழ்க்கையிலும் பராமுகம் காட்டாது போகத்திலும் மோட்சத்திலும் இரண்டு விதத்திலும் உள்ள ஈஸ்வர நிர்ணயமான அனுபோகங்களிலும் சமமான ஒரு அணுகுமுறையை சாதனையின் வாயிலாக மேற்கொள்வது என்பதே இந்த திரிபுரா கிரம கோட்பாட்டின் மேன்மையாகும் எனலாம். இங்கே போகம் என்பது சாதாரணமாக நாம் புரிந்து வைத்திருக்கும் விஷயானுபூதி எனப்படும் வரம்பு மீறி இன்பங்களை தூய்க்கும் சுக போகம் அல்ல. இக வாழ்க்கையை நிலை தடுமாறாமல் நியாயமான ரீதியில் நடத்த தேவையான கட்டுப்பாடுடன் கூடிய இன்பங்களை அனுபவிப்பது. அதுவே இங்கே போகம் என்ற சொல் குறிப்பிடுவது. புளியுறு புன்பழம் போல் உள்ளே நோக்கி தெளியுருவித்து சிவகதி காட்டி என்கிறார் திருமூலர். அதாவது புளியம்பழமும் அதன் தோடும் ஒன்றாய் இருந்தாலும் ஒன்றுக்கொன்று ஒட்டுப்பற்றின்றி இருப்பது போல உலகில் வாழ்ந்தாலும் ஆபத்து விளைவிக்கும்படியான இன்பங்களின் கண்ணியில் சிக்கிக்கொள்ளாமல் உண்மை தெளிந்து சிவகதியில் நாட்டத்துடன் இருப்பதே இந்த போகம் எனப்படுவது. காஷ்மீர சைவத்தின் ஆசிரியர்கள் அவர்களுடைய நூல்களில் பல இடங்களிலும் மேற்கோள்களாக கொடுத்திருக்கும் ஸ்ரீ பிரத்யும்ன பட்டர் என்ற ஒரு ஆச்சாரியர் இயற்றிய தத்துவ கர்ப்ப ஸ்தோத்திரம் எனும் கிரந்தத்தின் சில ஸ்லோகங்களில் இருந்துதான் ஸ்ரீகிரமம் அல்லது திரிபுரா கிரமம் எனும் இந்த பிரிவு பற்றிய தகவல் முதலாக நமக்கு கிடைத்திருப்பது. இந்த தத்துவ கர்ப்ப ஸ்தோத்திரம் எனும் நூல் இதுவரையிலும் கிடைக்கப்பெறவில்லை. தங்களது சொந்த நாட்டிலிருந்து விரட்டப்பட்ட பண்டிட்டுகள் எனப்படும் காஷ்மீர பிராமணர்கள் உயிர் பிழைத்து தப்பி ஓடிய போது இழந்து போன எண்ணிறந்த அரிய நூல்களில் ஒருவேளை இதுவும் ஒன்றாக இருந்திருக்கலாம். ஸ்ரீ பிரத்யும்ன பட்டர் தனது மாதுலேயன், அதாவது தாய்மாமனின் புதல்வன் என்று ஸ்ரீ கல்லடாச்சாரியர் குறிப்பிட்டிருப்பதனால் அநேகமாக
கிபி 9ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியே இவரது காலமாக இருந்திருக்க வேண்டும். ஸ்ரீ பிரத்யும்ன பட்டரின் கருத்துக்களை மிகுந்த மதிப்புடன் ஸ்ரீ சோமானந்தர், ஸ்ரீ அபினவகுப்தர், ஸ்ரீ க்ஷேமராஜர் முதலான பிற்காலத்திய ஆச்சாரியர்கள் தங்கள் நூல்களில் மேற்கோள்களாக காட்டியுள்ளனர். ஸ்ரீ அபினவகுப்தர் தமது ஈஸ்வர பிரத்யபிஜ்ஞா விவ்ருத்தி விமர்சனி என்னும் நூலில் ஸ்ரீமத் பட்ட பிரத்யும்ன பாதைஹி சம்விச்சக்தி பிரசாத மாத்திரதாம் ஷட்த்ரிம்சத் தத்துவம் உபபாத்ய யத் விதத்ய விகல்ப பிரதிபாசனஸ்ய சுவாதந்திரியம் உதிதம் தத்ர ஏவ சாரம் இது மந்தவ்யம். அதாவது 36 தத்துவங்களாக விரிவடையும் விகல்பமான பிரதிபலிப்பிலும் கூட சம்வித் எனும் சக்தியின் சுவாதந்திரியம், அதாவது தன்னிச்சையே முழுக்க முழுக்க நிறைந்திருப்பது என்பதே ஸ்ரீ பிரத்யும்ன பட்டர் விளக்கும் ஸ்ரீக்ரம சித்தாந்தத்தின் சாராம்சம் என்று கூறுகிறார் ஸ்ரீ அபினவகுப்தாச்சாரியர். அதாவது சக்தியின் சம்வித் எனும் ஞான சக்தியும் தன்னிச்சை எனும் இச்சா சக்தியும் இணையும் போது படைப்பு எனும் கிரியை விரிவடைகிறது என்று பொருள். பஞ்சவாக சக்திகள் குறித்து பார்த்தபோது பாரமார்த்திகமான மெய்வழி நிலையில் இருந்து விகல்பங்களும் துவிதங்களும் நிறைந்த பிரபஞ்சத்தை உமிழ தயாராக இருக்கும் நிலையில் வாமேஸ்வரி என்ற முதல் சக்தியை பற்றி அறிந்திருந்தோம், நினைவிருக்கும் என்று எண்ணுகிறேன். கிரமசித்தாந்தத்தின் இந்த நிலையையே திரிபுரா சக்தியாக பாவித்து ஸ்ரீ ராஜானக ஜெயரதாச்சாரியர் வாமகேஸ்வர தந்திரத்தின் ஒரு பகுதியை வாமகேஸ்வரி மதம் என்றே பெயரிட்டு அதற்கு ஒரு உரையும் எழுதியுள்ளார். வாமா சிகா ததோ ஜேஷ்டா ஸ்ருங்காடகாரதாம் கதா ரௌத்ரீது பரமேசானி ஜகத் கிரசன ரூபிணி. அதாவது பஞ்சவாக சக்திகளாகவும் பஞ்ச கலன சக்திகளாகவும் எல்லாம் காளீக்கிரமத்தில் சக்தி விரிவாக்கம் நிகழ்வது போன்று இங்கே திரிபுரா கிரமத்தில் 3 முக்கோண சக்திகளாக, ஸ்ருங்காடகம் என்றால் முக்கோணம், 3 முக்கோண சக்திகளாக பராசக்தியின் விரிவாக்கம் விளக்கப்பட்டுள்ளது. திரிபுரா தேவிக்கு கர்ப்பாதாரதரா என்று ஒரு பெயர் கூறப்பட்டிருக்கிறது. அதாவது ஆதாரங்களை தன் கர்ப்பத்தில் தரித்திருப்பவள் என்று பொருள். அர்த்த பிரபஞ்சத்தின் ஆதாரமான 36 தத்துவங்களையும் சப்த பிரபஞ்சத்தின் ஆதாரமான பராபஷ்யந்தி மத்தியமா வைகரி வாக்குகளையும் அவையின் படைப்புக்கு முன்னரே பீஜ வடிவில் கருவாக தரித்திருப்பவள். கவளமாக விழுங்கியிருக்கும் சிவாதி பூமி பர்யந்தம் உள்ள 36 தத்துவங்களையும் உமிழும்போது, அதாவது படைத்தல் எனும் தொழில் புரியும் போது வாமா என்றும், பிறகு அனைத்தையும் ஒருமித்து பிரபஞ்ச வடிவில், பிரபஞ்ச தசையாக ஸ்பஷ்டமான வடிவில் ஒரு ஒளிச்சுடர், தீபசிகை ஒளிச்சுடர் போன்று தெளிவடையும் போது ஜேஷ்டா என்றும், கடைசியில் அனைத்தையும் அழிக்கும் தருணத்தில் ரௌத்ரி என்றும் 3 வடிவங்களாக 3 புறங்களாக விரிவடைவதனால் ஸ்ரீ பராசக்திக்கு திரிபுரா என பெயர் அமைந்ததாக கூறப்படுகிறது. ஏவம் சா பரமாசக்தி ஏகைவ பரமேஸ்வரி திரிபுரா த்ரிவிதா தேவி பிரம்ம விஷ்ணு ஈசரூபிணி ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்தியாத்மிகா. அதாவது பரமோன்னத சக்தியான அந்த பரமேஸ்வரி திரிபுரா எனும் பெயரில் 3 விதமாக பிரம்ம விஷ்ணு ஈசர்களின் வடிவாகவும் ஞானசக்தி கிரியாசக்தி இச்சாசக்திகளின் ஒருங்கிணைந்த ஆத்மஸ்வரூபமாகவும் இருப்பவள் என்று பொருள். ஸ்ரீ காலகர்ஷணி இத்யபிச்ச நௌமி தாம் தேவிம் என கிரமசித்தாந்தத்தின் கால சங்கர்ஷினியே ஸ்ரீகிரமத்தின் திரிபுரையாக அறியப்படுபவள் என்றும் ஸ்ரீ ராஜானக ஜெயரதர் கூறியுள்ளார். ஸ்ரீ அபினவகுப்தாச்சாரியரின் புகழ்பெற்ற சீடரும் எண்ணற்ற திரிகா கிரம சித்தாந்த கிரந்தங்களை இயற்றிய தலைசிறந்த ஆசிரியரும் ஆவார் ஸ்ரீ க்ஷேமராஜர். கிபி 11ஆவது நூற்றாண்டின் துவக்கத்தில் வாழ்ந்திருந்த ஸ்ரீ க்ஷேமராஜர் பிரத்யபிஜ்ஞா ஹிருதயம் என்ற நூலை இயற்றினார். திரிபுரா கிரமத்தில் இந்நூல்
சக்தி சூத்திரம் எனவும், இந்நூலுக்கு ஸ்ரீ க்ஷேமராஜரே எழுதிய உரை சக்தி சூத்திர பாஷ்யம் எனவும் புகழ்பெற்றவை. இவர் ஸ்ரீ ராஜானக ஜெயரதரின் ஆசிரியரின் ஆசிரியரும் கூட ஆவார். ஸ்ரீ ராஜானக ஜெயரதர் தமது பரமகுருவான ஸ்ரீ க்ஷேமராஜரை திரிபுரா தர்சனஸ்ய ஆச்சாரியாக என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீ க்ஷேமராஜர் திரிபுரா கிரமத்தில் இன்னும் அநேகம் நூல்கள் இயற்றியிருக்கலாம் என அறிஞர்கள் அபிப்பிராயப்பட்டாலும் இதுவரை ஒன்று கூட கிடைக்கப்பெறவில்லை. காளி கிரமம் பற்றிய உரையில் சம்வித் சக்கரம், துவாதச காளிகள் எனும் 12 விதமான காளி சக்திகளின் விரிவாக்கம் முதலானவை பற்றி பேச்சுவாக்கில் குறிப்பிடப்பட்டது. மிகவும் ஆழமான சித்தாந்த ஆய்வு என்பதனால் அதன் அதிகப்படியான விளக்கங்களை நாம் எடுத்துக்கொள்ளவில்லை. சிற்சக்தியின் இந்த பல எண்ணிக்கைகளாக உள்ள இந்த விரிவாக்கம் திரிபுரா கிரமத்தில் 12க்கும் மேலான எண்ணிக்கையில் உள்ள சம்வித் ஸ்வரூபிணிகள் ஆவரண தேவதைகளாக நிரம்பியிருக்கும் ஸ்ரீசக்கரமாக அறிமுகமானது. சர்வோபி விருந்தச்சக்கரே விஸ்ராமியதி அத ஸ்ரீசக்கரம் கிரமண உன்முத்ரயிஷ்யன் நாதோ. அதாவது கிரமசித்தாந்தத்தின் விருந்தச்சக்கரமே திரிபுரா கிரமத்தின் ஸ்ரீசக்கரமாக உருவானது என்று ஸ்ரீ மகேஸ்வரானந்தநாதர் தமது மகாநய பிரகாசம் என்ற நூலில் மிக தெளிவாக கூறியுள்ளார். வாமகேஸ்வர தந்திரத்தின் ஒரு பகுதியை வாமகேஸ்வரி மதம் என்று ஸ்ரீ ராஜானக ஜெயரதர் அழைத்துள்ளார் என்று சற்று முன் கூறியிருந்தேன். இந்த வாமகேஸ்வர தந்திரம் என்ற நூல் இன்னும் அதன் முழுமையான வடிவில் கிடைக்கப்பெறவில்லை. நமக்கு கிடைத்திருப்பது அந்த கிரந்தத்தின் 8 விஸ்ராமங்கள் அல்லது 8 அத்தியாயங்கள் மட்டுமே ஆகும். கிட்டத்தட்ட 400 ஸ்லோகங்கள் உள்ள இதன் முதல் 5 அத்தியாயங்கள் நித்யா ஷோடசி காரணவம் என்ற பெயரிலும், முடிவில் உள்ள 3 அத்தியாயங்கள் அதாவது கிட்டத்தட்ட 377 ஸ்லோகங்கள் யோகினி ஹிருதயம் என்ற பெயரிலும் அறியப்படுகின்றன. இந்த வாமகேஸ்வர தந்திரத்திற்கு உரை எழுதிய முதல் ஆசிரியர் ஸ்ரீ தீபகநாத சித்தர் என்ற ஒரு மகான் என ஸ்ரீ ராஜானக ஜெயரதர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அந்த உரை நூல் இதுவரையிலும் கிடைக்கப்பெறவில்லை. கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஸ்ரீ தீபகநாத சித்தரின் திரிபுரசுந்தரி தண்டகம் எனும் நூல் மட்டுமே இன்று நமக்கு கிடைத்துள்ளது. காஷ்மீர் தேசத்தில் தோன்றிய ஸ்ரீகிரமத்தின் தேவதையான ஸ்ரீ திரிபுராதேவியின் மிக அருமையான வர்ணனையுடன் கூடிய இந்த தண்டகத்தை பிற்காலத்தில் பல ஆச்சாரியர்களும் ஸ்லாகித்து அதன் பகுதிகளை தங்கள் நூல்களில் மேற்கோள்களாகவும் கொடுத்துள்ளனர் என்பதும் கவனிக்க தகுந்தது. கிபி 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஸ்ரீ புண்ணியானந்தநாத யோகி எனும் மற்றொரு ஆச்சாரியர் இயற்றிய ஸ்ரீ காமகலா விலாசம் எனும் நூல் ஸ்ரீகிரமத்தின் பிரிவைச் சேர்ந்த மிக முக்கியமான ஒரு நூலாகும். இந்நூலுக்கு ஸ்ரீ நடனானந்தநாதர் சித்வல்லி என்ற பெயரில் ஒரு உரை எழுதியுள்ளார். ஸ்ரீசக்கரத்தின் விரிவான விளக்கம் ஸ்ரீ காமகலா விலாசத்தில் வருகின்றது. ஸ்ரீ புண்ணியானந்தநாதரின் சீடர் ஆன ஸ்ரீ அமிர்தானந்தநாதர் நித்யா ஷோடசி காரணவத்திற்கு தீபிகா என்ற பெயரில் மிகச்சிறந்த ஒரு உரையும் எழுதியுள்ளார். ஆக இதுவரை நாம் அறிந்த அனைத்து ஆச்சாரியர்களுமே காஷ்மீர தேசத்தை சார்ந்தவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீகிரமம் அல்லது திரிபுரா கிரமம் எனும் பெயரில் காஷ்மீரில் உதயம் கொண்ட சித்தாந்த பிரிவை விளக்கும் நூல்கள் இயற்றியவர்கள் இவர்கள் அனைவரும். காளி கிரமம் எனும் கிரம சித்தாந்தத்திற்கும் சுத்த சிவாத்வைத்தமான திரிகா சித்தாந்தத்திற்கும் இணையாகவே உடலெடுத்த இந்த சக்தி தர்சனத்திற்கு திரிகா கிரம சித்தாந்தத்தின் புகழ்பெற்ற ஆச்சாரியர்களும் எந்த பாகுபாடும் காட்டாமல் உரை நூல்களை இயற்றியுள்ளார்கள் என்பதும் கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். பிரபஞ்சத்தை படைக்க ஆயத்தமாக இருக்கும் சிவசக்திகளின் சாமரஸ்யத்தில் சிருஷ்டிக்கான இச்சை முதலாக தென்படுவதனை கிஞ்சிதுச்சூனாவஸ்தை என்று ஸ்ரீ பிரத்யும்ன பட்டர் தத்துவகர்ப்ப ஸ்தோத்திரத்தில் கூறியுள்ளார். இந்த ஜெகத் சிருஷ்டிக்கான இச்சையே
காமகலா என்று வாமகேஸ்வர தந்திரம் முதலாக குறிப்பிடுகின்றது. இந்த தத்துவத்தை மிக அருமையான வரிகளில் இந்த திரிபுராக்கிரமத்தின் தந்திரமான வாமகேஸ்வர தந்திரம் விவரித்துள்ளது. யதா காமகலா ரூபா மதனாங்குர கோச்சரே தருணாருணபிம்பார்க்க கிரணாபா மகேஸ்வரி ஸ்புரத் தீபசிகாகாரா பிந்துதாரா பிரவர்ஷிணி சமஸ்த புவனாபோக கவலீகிருத ஜீவிதா. அதாவது படைக்கப்படவிருக்கும் அனைத்து புவனங்களையும் தன்னுள் கொண்டிருக்கும் ஒரு விதை போன்றும் காமகலையாகும் இச்சையின் 3 பிந்துக்களை தாரையாக பொழிந்து கொண்டிருக்கும் தாரையாக பொழிந்து கொண்டும் சிருஷ்டிக்காக சிவத்தை விழிப்புறச் செய்வதற்காக உதயசூரியனின் பளிச்சிடும் இளம் சிவப்பு நிறத்துடன் தீபஜ்வாலை போன்று சக்தியானவள் எழுச்சி கொள்கின்றாள் என்று பொருள். இதற்கு முன்னர் சப்த சிருஷ்டியை விளக்கும் பகுதியில் இந்த காமகலா ஸ்புரணத்திற்காக சிருஷ்டிக்கான உத்வேகத்துடன் சித் ஸ்வரூபிணியான ஸ்ரீ பராசக்தி பரவெளியான தகராகாசத்தில் அக்னிஜ்வாலை வீசுவது போன்று சஞ்சரிப்பதனை நாம் அறிந்திருந்தோம். ஸ்ரீ புண்ணியானந்தநாத யோகியாரின் காமகலா விலாசத்தில் இந்த 3 பிந்துக்கள் திரிபுடியாக விரிவடையவிருக்கும் மும்மையை குறிக்கும். அதாவது சூரியன், சந்திரன், அக்னி எனும் மும்மையை குறிக்கும் 3 ஜுவாலைகள் என குறிப்பிட்டுள்ளார். மூல திரிகோணமாக மலரவிருக்கும் இந்த தேவி சக்கரமே காமகலா வித்யை. பிந்து அகங்காராத்மா ரவிஹி ஏதன் மிதுன சமரசாகார காமஹ கமனீயதையா கலா ச தகனேந்து விக்கிரகௌ பிந்து இது காமகலா வித்யா தேவி சக்கர கிரமாத்மிகா சேயம் என்று இந்த ஸ்லோகங்களில் கூறுகிறார். திரிபுராக்கிரமம் அல்லது ஸ்ரீகிரமத்தின் முக்கியமான ஒரு கோட்பாடு இந்த காமகலா தத்துவம் என்பது. ஸ்ரீகிரமத்தில் இன்றியமையாத சிவசக்தி சாமரஸ்யத்தின் முக்கியத்துவமும் வலியுறுத்தப்படுவது இந்த தத்துவத்தில் இருந்தேதான் என்பதும் கவனிக்க வேண்டும். இந்த 2 கோட்பாடுகள், அதாவது காமகலா ஸ்புரணம், சிவசக்தி சாமரஸ்யம் எனும் இந்த 2 தத்துவங்களின் அடிப்படையில் ஒரு உபாசனை முறையாக ஸ்ரீவித்யா எனும் வழிபாட்டு முறை உடலெடுத்தது எனலாம். ஸ்ரீகிரமத்தின் தத்துவ கொள்கைகளே ஸ்ரீவித்யா கிரமத்தின் மூல கோட்பாடு எனினும் உள்ளார்ந்த உபாசனை எனும் நன்னெறியின் வாயிலாக ஆன்மீக தர்சனங்கள் போற்றும் இலக்கை எட்டுவது என்பதே ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தின் அரும்பெரும் லட்சியம். இதற்கு முன்னர் குறிப்பிட்டது போல கிரமசித்தாந்தத்தின் ஆச்சாரியர்கள் வழிவகுத்த கடுமையான தாந்திரிக யோக சாதனைகளுக்கு மாறாக மந்திர ஜப சாதனை எனும் உன்னதமான உபாயத்தின் வாயிலாக எளிய முறையில் மோட்ச வழியை நோக்கி பயணத்தை ஆரம்பிப்பது என்பதே ஸ்ரீவித்யா சாதனையின் நோக்கமாகும் என்பதனையும் இத்தருணத்தில் நாம் அறிந்திருக்க வேண்டியது அவசியம். திரிபுராக்கிரமம் அல்லது ஸ்ரீகிரமத்திலிருந்து உடலெடுத்த ஸ்ரீவித்யோபாசனை பற்றிய கூடுதல் விவரங்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம்.